அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 10:5 ஆகியால் நாங்கள் நெருக்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மேட்டையும் நிறுவனமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி சிறைப்படுத்தல இருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு கொடுக்குற தேவ ஜனங்களே, தெய்வ பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு பரிசு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த பரிசு நாம் பெற்றுக்கொண்டு சுதந்திரிக்க வேண்டும். நமக்குள்ளே மேட்டிமை, பெருமை, வஞ்சகம், அகந்தை இருக்குமானால் அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாம் சிறைப்படுத்த வேண்டும். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்தகாரம், நமக்குள்ளே கிரியை செய்கிற இருள், நமக்குள்ளே கிரியை செய்கிற மேட்டிமை, பெருமை, அகந்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாம் சிறைப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தோமானால் கர்த்தர் விரதமாய் எழும்புகிற எல்லா எண்ணத்தையும் கர்த்தர் சிறைப்படுத்துவார். மாத்திரமல்ல, பின்பு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், நமக்குள்ளே, எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே தேவவல்லமை, தேவ கிருபை, தேவ பிரசத்தை கட்டவிழ்கிறேன். இயேசுவின் சிந்தை, இயேசுடைய அன்பு, இயேசுடைய ரட்சிப்பு, இயேசுவின் பாதுகாப்பு, இயேசு கிறிஸ்து ஞானம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் வல்லமை, இயேசு கிறிஸ்து ஞானத்தின் வல்லமை எங்கள் குடும்பத்திலிருந்து என் மீதும் கடந்து வரும்படி இயேசு நாம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒரு பூர்ண விடுதலை கட்டளையிடுவார். கர்த்தர் ஒரு பூர்ண பரிசுத்தை நமக்குள்ளே கட்டளையிடுவார். அப்போது நம்முடைய ஜெபம், ஒவ்வொரு ஜெபம் கேட்கப்படும் என்றால் மோசே சொல்லுகிறார், நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நீங்கள் உங்களை பரிசுப்படுத்திக் கொள்ளுங்கள், அப்போது கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் பரிசுத்தை விரும்ப வேண்டும், பரிசுத்தை நாட வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த வசனத்தின்படி தகப்பனை எங்களை நடத்தப்போவதற்கு கோடி சோத்திரங்க தவே. இந்த வார்த்தையின்படி எங்களை பரிசுப்படுத்துங்க ராஜா. எல்லா எண்ணத்தையும் தகப்பனை இந்த நாமத்திற்கு கீழே சிறைப்படுத்துகிறோம் தகப்பனை ஏசப்பா. சோத்திரங்க தாவே. மீட்பெறும் இரட்சகமக்கர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.